வாஸ்துப்படி வீடு கட்டணும்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, கரெக்ட்டா கேலண்டர் பின்னாடி இப்படி ஒரு மனையடி சாஸ்திரம்னு இப்படி குடுத்துருப்பாங்க. இத எடுத்துட்டு இதில ஒவ்வொரு அடிக்கும் பலன் பார்த்து, சரி இதில நமக்கு சாதகமா அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அடிய எடுத்து நீங்க வச்சுட்டு எனக்கு வாஸ்து வந்துருச்சுன்னு நம்பி எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க. உண்மையாலே மனையடி சாஸ்திரத்திற்கும், வாஸ்துவிற்கும் சம்மந்தம் உண்டா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல இதுவரைக்கும் YouTubeல யாருமே சொல்லாத கருத்துக்கள், என்னுடைய 1 1/2 ஆண்டு கால வருடம் நான் பண்ண ரிசர்ச்சு, நான் படித்த நூல்கள், அதிலிருந்து எடுக்கப்பட்ட தொகுப்புகள இங்க விளக்கப்படங்களுடன் குடுக்க போறேன். இதை பார்த்து முடிச்ச ஒரு சில வினாடிகள்ல உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கணுமா, பார்க்கக்கூடாதா? எது உண்மையான வாஸ்து? தத்துவ ரீதியாக சொல்லப்பட்ட சில விஷயங்கள நம்ம எடுத்துக்கணுமா? அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரிஞ்சிரும். முக்கியமா இந்த வீடியோ குடுக்கறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன்ல ஒரு என்ஜினியரோடு நடந்த ஒரு சின்ன வாக்குவாதம்னு சொல்லக்கூடாது. ஒரு அவருடைய புரிதல் இல்லாத ஒரு நல்ல ஒரு தன்மைன்னு சொல்லலாம். கால் பண்ணி, "சார் வாஸ்துப்படி நாங்க பிளான் போட்டிருந்தோம். நீங்க இதெல்லாம் கரெக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. ஆனா வாஸ்துவே இதில இல்லையே சார்" அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் உடனே கேட்டேன், "என்ன ஆச்சு? ஏன் இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, "சார் 36 அடிக்கு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். நீங்க வந்து நார்த்ல எக்ஸ்ட்ராவா ஒரு செட் பேக் வேணும்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கணுன்ட்டு 2 ஃபீட் கட் பண்ணிட்டீங்க. 34 ஃபீட் போட்டா வாஸ்துவே வராது" அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், "தயவுசெய்து இந்த அடிக்கணக்கெல்லாம் எடுத்துட்டு வராதீங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல" அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு YouTubeல நெறைய பேர் இந்த குழி கணக்கு, சிம்ம மனை, யானை மனை, பசு மனை, இது வந்து உங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாரி வீடு போட்டு தரோம்ன்னு சொல்லி இல்லாததெல்லாம் இது பண்ணி இதுவரைக்கும் கரெக்ட்டா ஒரு எல்லாருமே என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு கன்சல்டேஷன் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு டைமும் நம்ம ஒரு இதுக்கும் கேட்டுக்கலாம், ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடின்னு வரீங்க. ஒரு செகண்ட் டைம்னு உட்காரும்போது இதோட லாஸ்ட் 4 மந்த்ஸ் மட்டும் 30 பிளான்ஸ் அந்த மாரி நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது கம்பல்சரி இந்த மாரி இந்த சிம்ம மனை, யானை மனை இந்த மாதிரிலாம் எந்த மனையெல்லாம் இருக்கக்கூடாதோ அத்தனை மனையும் சொல்லி இதுக்கு மார்க் வேற போட்டு குடுத்துருக்காங்க. 90 மார்க்கு, 85 மார்க்கு, 75 மார்க்குன்னு இந்த ஸ்கூல் சில்ட்ரனுக்கு போடுற மாரி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வீடியோலாம் நம்ம குடுத்தா தான் அந்த ஒரு புரிதல் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத முக்கியமா எடுக்கிறேன். சரி, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். இந்த மனையடி சாஸ்திரம் ஃபர்ஸ்ட்டு எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மயன் மரபு அப்படின்னு சொல்லிட்டு, மயன் என்று ஒரு மகாமுனிவர் ஒருத்தர் வாழ்ந்தாரு. அவர் தான் இதெல்லாம் குடுத்தாரு அப்படின்னு சொல்லி, இத வந்து ஒரு புராண ரீதியாக அங்கங்க இருந்து எடுக்கப்பட்ட ஒரு தொகுப்புகளின் ஒரு விஷயமா தான் சொல்றாங்களே தவிர, ஆதாரமா இந்த ஒரு இடத்திலிருந்து தான் இது வருது அப்படின்னு நமக்கு சொல்லவே முடியாது. நெறைய இது வந்து சொல்லுவாங்க. சில்ப சாஸ்திரம், மயன் சிற்ப ரத்ன ராகம், சரிங்களா? அந்த மாதிரி நெறைய கிளாசிக்கல் டெக்ஸ்ட் பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா, உண்மையாலே இதுக்கு ஒரு ஆரிஜினுங்கிறதே கிடையாது. என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1927ல சிற்ப ரத்ன ராகம் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுப்ப வந்து எடுத்துட்டு வந்தாங்க. சரிங்களா? இந்த மயன் மரபு, இது மயநூல் 16,000 இந்த மாதிரி எல்லாம் ஓலை சுவடியிலிருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்கள் எல்லாத்தையும் ஒரு கேதர் பண்ணி 1927ல ஒரு முயற்சி எடுத்துட்டு வந்து கொண்டு வந்தாங்க. அதிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒற்றைப்படை, இரட்டைப்படை, வாஸ்து பகவான் இப்ப எழுந்தார், அப்ப தூங்குனாரு, அப்ப பல் துலக்குனாரு, இந்த வாஸ்து நாள்ல நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருப்பீங்கன்னு. நான் இன்னொன்னு சொல்றேன், வாஸ்து நாள் எப்படி வந்தது, அதில என்ன நாளிகை கணக்குகள் இருக்கு, இதெல்லாம் வந்து என்னோட வாஸ்து வகுப்புல ஜூலை நடக்கக்கூடிய வகுப்புல நான் அதெல்லாம் சொல்லி, இதெல்லாம் நம்ம பார்க்கணுமான்னு சொல்லிடுவேன். ஏன்னா, வாஸ்து நாள்ல பண்ணி எத்தனை பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லா வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வாஸ்து நாள்ல வாஸ்து பண்ணி நெறையா இதெல்லாம் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி, ஆனா வீடு கட்டின கொஞ்ச நாள்லயே அங்க இருக்கக்கூடிய வீட்டினுடைய தலைவர் படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய நெறைய வீடுகள் என்னால காட்ட முடியும். இது எல்லாமே இந்த குழி கணக்கு, இந்த யானை மனை, சிம்ம மனை, அத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா, இங்கேருந்து தான் எடுத்துட்டு வராங்க. சரி, நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஓரளவுக்கு பேசிக்கா இது எங்கேருந்து வருது, மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிட்டேன். இந்த ஓலைச்சுவடிகள்ல இருந்து எந்த ஒரு இடத்திலும் இருந்து இந்த இடத்துல இருந்து தான் இது வருதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. கேட்டல் அறிவு அப்படியே ஒரு இது டைம் பாஸ் பண்ண வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் வருது. இதுக்குன்னு ப்ராப்பர் ஒரு சோர்ஸே கிடையாது. சரிங்களா? ஃபைன். இப்போ இந்த செய்யுள்லாம் வந்து நீங்க படிச்சுக்கோங்க. இங்க வந்து குடுத்துருக்கேன். அந்த செய்யுள வந்து நீங்க படிச்சுக்கலாம். பட் அதனுடைய அர்த்தத்த மட்டும் நான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த செய்யுளெல்லாம் வந்து இந்த நூல்கள்ல குடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? மயன் சிற்ப ரத்னராகம்னு சொல்லப்பட்ட ஒரு நூல். என்னோட 1 1/2 வருஷம் ரிசர்ச், சரிங்களா? என்னோட வாஸ்து வகுப்புக்காக இதெல்லாம் வந்து நான் ரிசர்ச் பண்ண விஷயங்கள். அதனுடைய ஒரு ஸ்மால் ஒரு 5% கன்டென்ட் தான் இங்க நான் வந்து உங்களுக்கு தரேன். ஓகே. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அங்குலம், சான், முழம், ஜாதியடி, சரிங்களா?
அங்குலத்துக்கு, அதாவது நம்மளோட மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட மிடில் ஃபிங்கர்லேருந்து இந்த ஒரு ஸ்பேனை தான் வந்து அங்குலம்னு சொல்லுவாங்க. அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜானுங்கிறது வந்து அது உங்களுக்கு தெரியும். அதை வந்து இப்படி பிடிச்சி அதை வந்து அளப்பாங்க. அந்த ஒரு இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கூட ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது இயல்பாக அப்படியெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் முழம் அப்படின்னு சொல்லி இந்த பூவெல்லாம் அளக்கும்போது கரெக்டாக இங்கேருந்து எடுத்து 1 முழம் 2 முழம்னு கொடுப்பாங்க. இந்த நடுவரிலேருந்து இந்த எல்போவுடைய இது வரைக்கும் அதை வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதி அடின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கால் இருக்கு இல்லைங்களா, கால் பாதம் அதனுடைய லெங்த் எவ்வளவோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டாக அப்போ வச்சுருந்தாங்க. சரிங்களா, அதற்கு ஒரு செய்யுள் இந்த மாதிரியான விஷயங்கள். இதை வந்து நான் எதுவும் கேலித்தனமாக இதெல்லாம் வந்து ஒரு பண்டைய விஷயத்தில் இப்படியெல்லாம் இருக்குது தவறுன்றதெல்லாம் நான் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ இருந்த ஒரு காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தன்னுடைய பாடி பார்ட்ஸை வச்சு மெஷர்மெண்ட்ஸை வந்து கொடுத்தாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமா, ஸ்டாண்டர்டாக ஃபீட்டு 12 இன்ச்சஸ்னால் ஒரு ஃபீட்டு எவ்வளோ அழகாக இன்ச்சஸ் கணக்கில் இருக்குது. அதையும் லேசர் மீட்டர்ஸில் வச்சு என்ன இது வருது, கரெக்டாக மூலமட்டம் எப்படி வருது. இப்போ டெக்னாலஜி ரொம்ப விரிவடைஞ்சிருச்சு. இந்த பழைய இடத்துல சொல்லப்பட்ட இந்த மாதிரி கருத்துக்களை வைத்து தான் இன்றைக்கும் இந்த அடிக்கணக்குங்கிறது பார்க்கப்படுது. நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க, கை விரல்களை கொண்டும் நம்மளுடைய கால்களினுடைய அளவை கொண்டும் சொல்லப்பட்ட ஒரு கணக்கை நம்பி நீங்கள் வாஸ்து வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதை ஒரு இன்னொரு டைம் வந்து அதை ரீகன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலிமா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, இதோட முடிக்கலை. இன்னும் என்னென்ன அந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஃபைன், ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். இந்த ஒரு இதை மட்டும் நான் உங்களுக்கு படித்தும் காமிக்கிறேன். இந்த ஒரு செய்யுள்ள, ஏன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு தேவையில்லாத ஒரு டேர்ம் ஒன்று இருக்குது. பொன்னோடு ஓகே ஃபைன், நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண நினைக்கிறேன். இந்த ஒரு செய்யுளை இப்போ நான் உங்களுக்கு படிக்க போகிறேன். ரைட். பொன்னொடு பூநூலும் பவித்திரம் பாணி பூண்டு செந்நீர் சிகையும் தேவ பூசனை செனித்த அன்பு மன்னிய குலமுமிக்க மனசுத்தம் தானும் உள்ளான் அந்நிய சாதி கூடா தறிந்தவன் சிற்பனாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? பாருங்கள், யார் ஒருத்தர் குடிமி கரெக்டாக போட்டு பூநூல் அணிஞ்சு பொன்னாபரணமெல்லாம் போட்டு தூய ஆடை அணிஞ்சு தெய்வ பூஜைகளை கரெக்டாக செஞ்சு குல ஆச்சாரத்தை கடைப்பிடித்து பிற சாதியினருடன் கலவாமை இந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க தான் ஒரு கரெக்டான ஒரு வாஸ்து சிற்பி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது நான் எந்த ஒரு கேஸ்ட் ஆங்கில இங்கேயும் நாங்கள் எடுத்துகிட்டு வரல, எந்த ஒரு கம்யூனிட்டியுடைய சென்டிமெண்ட்ஸையும் நாங்கள் புண்படுத்தலை. சரிங்களா, அந்த நூலில் என்ன இருக்கோ அந்த கண்டென்ட்டை எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்து இதனுடைய தன்மையை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாஸ்து என்பது இன்றைக்கும் இல்லை, எப்பொழுதுமே சூரிய வெளிச்சம் உங்களுக்கு ஒரு மாதிரியும் எனக்கு ஒரு மாதிரியும் நம்ம ஒவ்வொரு இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக மாறி உதிக்காது. அது மட்டும் இல்லாமல் நான் கிழக்கில் எனக்கு ஜன்னல் திறந்தால் எனக்கும் சூரிய வெளிச்சம் வரும், நீங்கள் கிழக்கில் ஜன்னல் திறந்தால் உங்களுக்கும் சூரிய வெளிச்சம் வரும். சரிங்களா, ஒரு வாஸ்து சிற்பி அவருக்கு என்ன இலக்கணம் இருக்கணும், அவருக்கு என்ன லட்சணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். இதையெல்லாம் நாம் நம்பி இன்னும் இந்த அடிக்கணக்குகளை வைத்து கொண்டு மட்டும் இந்த அடியில் வச்சா இந்த பிரச்சனை, அந்த அடியில் வச்சு இந்த பிரச்சனைன்றதை நம்ம நம்பிட்டுருக்கோம் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். யாருமே இது வரைக்கும் இந்த விஷயங்களெல்லாம் சொல்லலை. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு மேபி அதை ரிசர்ச் பண்ணாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், அடிக்கணக்கை நீங்கள் பின்பற்றக்கூடாது, அதில் வந்து ஒன்றுமே இல்லைன்னு நம்ம சொல்கிறோன்னா ஏன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. விரல்களாலும் கால்களாலும் எடுக்கப்பட்ட அளவுகள் மட்டும் இல்லாமல் இது போன்று அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தேவையில்லாத இந்த ஜாதியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சில தன்மைகளை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சில தொகுப்புகளில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த அடிக்கணக்கு. சரிங்களா, இதை வந்து இன்றைக்கி இன்னும் அடுத்த கட்டம் கொண்டு போய் ரெண்டாக பிரித்து நியூமராலஜியில் நம்பர்ஸ்லாம் வச்சு இது ஃபேவரபுளாக வந்து நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக வரும்னு சொல்லி அந்த மாதிரி போகிற ஒரு சில பீப்புளும் இருக்காங்க. நிறைய இன்றைக்கி வந்து யூடியூப்பில் தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் தான் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. சரிங்களா, சரி, இதோட முடியல, இன்னும் இதில் இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த வாஸ்து பார்க்குறதுக்கு இப்போ நம்ம எப்படி இன்ச்சஸ் டேப்லாம் எடுத்துகிட்டு வரோமோ, லேசர் மீட்டர்ஸ்லாம் வச்சுருக்கோமோ, அப்போ வந்து முழக்கோல், தச்சுக்கோல், அளவுக்கோல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் வச்சு அதுலேயும் வந்து எப்படி ஒரு வேறுபாடு இருக்குங்கிறத பாருங்கள். ஓகே,
இந்த செய்யுளை வந்து இப்போ நான் படிக்க போகிறதில்ல, ஃபைன் அது படித்தா ஒரு டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் இதை வந்து படிச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஜூம் கூட பண்ணிக்கிறேன். பிராமணர்களுக்கு ஆச்சா மரமும், க்ஷத்திரியர்களுக்கு தேக்கு மரமும், சூத்திரர்களுக்கு கருங்காலி மரமும், வேங்கை மரம் வந்து பொதுவாக அப்படி எல்லாருக்கும் சரிங்களா. அதற்கு அடுத்து வரக்கூடியவங்களுக்கு எல்லாமே வேங்கை மரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எந்த மரம் அப்படின்னா, நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கோலுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க சரிங்களா. அதை வச்சு தான் மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. அந்த அளவுகோல், தச்சுக்கோல், முழக்கோல் எந்தெந்த மரத்தில் எந்தெந்த இனத்தாருக்கு செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த மயநூல் சாஸ்திரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது மாதிரி ஒற்றைப்படை இரட்டைப்படையில் வந்து அமைக்கணும், அதுக்கு ஒரு செய்யுள் இருக்குது. வாஸ்து பகவான் எத்தனை நாழிகைகள் வந்து அவர் விழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த 1.5 மணி நேரத்துக்கு அதில் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் 5 ஃபேஸஸ் கொடுத்து அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம வாஸ்து வகுப்பில் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதில் ரொம்ப ப்ரீமியமான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட், என்னோட இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச் அதில் இருக்கிறதுனால அந்த வாஸ்து நல்லா ஏன் பார்க்கக்கூடாது, அதில் ஏதாவது உண்மையாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து அந்த வகுப்பில் வந்து இந்த ஜூலை மாதம் நடக்கக்கூடிய வகுப்பில் நான் வந்து சொல்ல போகிறேன். விருப்பம் இருக்கவங்க இந்த லிங்க்கில் நான் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதை ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து வாஸ்துவை கற்றுக்கும் பொழுது வாஸ்துவினோட உண்மையான தன்மை என்ன, எதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறத விட எதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடாது, எதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிற அந்த கிளாரிட்டி ரொம்ப தெளிவாக வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அதற்காக தான். ஃபைன். இந்த ஒரு வீடியோ மூலயமா எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மட்டும் இல்லை, குழிக்கணக்குன்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. அதில் வந்து இந்த கற்பம்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுவுமே நம்ம வாஸ்து வகுப்பில் பார்க்க போகிறோம். அந்த கற்பம்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தோடனே அதில் ஒரு நம்பர் ஒன்று வரும். ஒரு விஷயம் 8.027 ஒரு ஃபேக்டர் இருக்கும். அதில் வந்து நம்ம டிவைட் பண்ணோன்னையும் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் ஒற்றைப்படையா இரட்டைப்படையான்றதை வைத்து தான் இந்த சிம்ம மனையா பசுமனையா அப்படின்னா காக்கை மனை, அப்புறம் கழுதை மனை அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லி இரட்டைப்படையில் வருதுன்னு அந்த மாதிரிலாம் சொல்லி இது மாதிரி வீடுகளில் வந்து நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது போன்று இன்றைக்கும் வாஸ்துன்னு சொல்லிட்டு இது மாதிரியான விஷயங்களை பின்பற்றக்கூடிய அமைப்புகளை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பொதுவெளியில் யூடியூப்பில் இன்றைக்கி வந்து கழுத மனை, சிம்ம மனை, நான் வந்து உங்களுக்கு யானை மனை தரேன், பசு மனை தரேன், ரொம்ப சிறப்பு, குழி பொருத்தம், வயது கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் முக்கியமாக என்னென்னா ரொம்ப சம்டைம்ஸ் இரிட்டேட்டிங்காகவும் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக சொன்னதில்லை. பட் என்ன விஷயம் அப்படின்னா, மார்க் வேறு போடுறது தான் என்னால் தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது. ஒரு 80 மார்க்ஸு 75 மார்க்ஸு போயிட்டு 95 மார்க்ஸ்ன்னு சொல்லி மார்க்ஸ் எல்லாம் வந்து ஒரு பில்டிங் பிளானுக்கு போட்டு கொடுத்து பண்ணுறாங்க. எதுவும் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஸோ தயவு செய்து அடுத்த டைம் நீங்கள் வாஸ்து பார்க்குறீங்க அப்படின்னா இது மாதிரி அடிக்கணக்குகளை பார்க்காமல் சதுரமாக இருக்கா, செவ்வகமாக இருக்கா, அங்கே இருக்க சமநிலைகள் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன ஆக்குபேஷன் பண்ணுறீங்க, அதற்கு எந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து வாசலை கொண்டு வரலாம், எந்த ஃபேஸிங் வீட்டை நம்ம எடுக்கணும், நமக்கு என்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எதிர்காலத்தில் என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்க, அதற்கு ஏற்றாற் போல் நமக்கு எந்த திசை உகந்ததுன்னு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய ஜாதகப்படி நான் இப்படி பார்க்குறேன் அப்படி பார்க்குறேன், லக்னம் எனக்கு இது இருக்குது, நான் வந்து இப்போ சிம்ம லக்னமாக வரேன், அதனால் எனக்கு கிழக்கு பார்த்த வீடு நம்ம எடுக்கணும். அப்போ சரி, உங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னி லக்னமாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் கரெக்டாக வராது. அப்போ அவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து அந்த வீட்டில் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகுமா? இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு அதனுடைய தன்மைங்கிறது வந்து புரிஞ்சிடும்ங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தயவு செய்து அடிக்கணக்குகள் இது மாதிரி மயநூல் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட மனையடி சாஸ்திரம் போன்ற விஷயங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டாம். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இது மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில நபர்கள் சொல்லியிருக்காங்க. பட் ஏன் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது, எங்கேருந்து இது வருது, இது பற்றின விஷயங்கள்லாம் அவங்க சொல்லலை. இப்போ நான் கொடுத்தது வந்து ரொம்ப ஒரு பேசிக் லெவலான விஷயங்கள் தான். இது மாதிரி இன்னும் டீப்பான கான்டெக்ஸ்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கான நிறைய வெல் ரிசர்ச் கிராஃப்டட் ஃபைல்ஸ் வந்து என்னோடய கிளாஸில் வந்து நான் கண்டிப்பாக நடத்துவேன். விருப்பம் இருக்கவங்க கலந்துக்கலாம். எனிவேஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இனிமேல் வந்து டெய்லி வீடியோஸ் கொடுக்க முடியுமா என்னால் தெரியல, நிறைய கிளாஸ் ஒர்க் போயிட்டுருக்கனால. ஆனால் கண்டிப்பாக எவ்ரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆச்சு நான் பண்ணலான்ங்கிற முடிவில் இருக்கேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி லேட் ஆனாலும் கூட இந்த வீடியோ எப்படியும் நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். எனிவேஸ், until the next video, stay tuned. And நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, and thanks for all the support and everything as well. Take care, stay tuned. Until then, signing off for the day, உங்கள் பாலன்.